வெல்கம் பேக் டு எஸ்கேம் சேனல். இந்த விட நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிராஃப் அண்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆல்ரெடி நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு என்னன்னு தெரியல. நம்ம வீடியோ செக் பண்ண தான் எனக்கும் தெரியும். ஏன்னா நான் ப்ளே பண்ணியிருப்பேன் இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ப்ளே பண்ணதாக இருக்கும். அதில் ஒரு மேட்சாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது அப்டேட் பண்ண மாதிரி காட்டுச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் தொட்டு ஃபாலோ பண்ணுறவங்க அதையும் சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு என்று வீடியோக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி தான் இருக்கும். கட்டமாக இதெல்லாம் பழைய ரவுண்டு இருந்துச்சுன்னா, ஆனால் ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. என்ன சுச்சுவேஷன் தான் எனக்கு தெரியலை. மறக்காமல் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தாலும் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ இது ஆல்ரெடி நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க ப்ரோ அப்படின்ட்டு. ப்ளே பண்ணாத நண்பர் மறக்காமல் இது வேணும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீ மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பசங்களோட விளாட்றதுக்கு ஜாலியாக இருக்கும், தனியாக விளாட்றதுக்கும் ஜாலியாக இருக்கும். நல்லா இருந்துச்சு, கடைசி வரைக்கும் போயிட்டுருக்கேன். ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. ஒரு ரவுண்டு கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு ரவுண்டு ஈஸியாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பண்ண சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா அதுவே சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கே தெரியும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ரவுண்டில். மிச்சப்படிலாம் எல்லா ரவுண்டுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தாவறது கொஞ்சம் கிட்ட தாங்கணும். அங்கே கண்ணாடியே தெரியாது நடுவில் ஒரு இடத்துல. அதெல்லாம் சேஃப்டியாக தாங்கணும். இது கொஞ்சம் ஈஸி தான். அப்படி வளைஞ்சு ஒன்றா போதும், அதுவே கூப்பிட்டு போய் விட்டுரும் நம்மள. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜம்ப் அடிக்கும்போது டப்புன்னு கீழே விழுந்துருவோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மிஷினில் உட்காந்தனா இல்லைன்னா என்னை போட்டிருப்பான். அதான் மேட்ச்சு. இந்த குதிரையும் ஈஸி தான். வந்துட்டு போகும்போது சைடில் ஓடுற வேண்டி தான் நம்ம. அவ்வளோதான். மிச்சப்படி இதெல்லாம் கஷ்டமான மேட்ச்சுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்கும், விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ப்ளே பண்ணால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம், ஓகேவா? மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கொடுத்துட்றேன். மறக்காமல் இந்த மேட்ச்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாலியாக இருக்கும் ப்ளே பண்ண. கஷ்டமாகவும் இருக்கும். எனக்கு கஷ்டமாக வேணும்பா, ஈஸியாக வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஓரளவுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், ஓரளவுக்கு கஷ்டமாகவும் இருக்கணும். லெவல் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டென்ஷனும் ஆக மாட்டீங்க, ஜாலியாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சில ரவுண்டுக்கு டென்ஷனும் ஏற்றாது, ஆனால் கஷ்டமாக இருக்கும், டென்ஷன் ஏற்றாது. அதுதான் மேட்ரு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம அதேமாரி பார்த்து நம்மளும் இது பண்ணிக்கலாம், ஓகேவா? ஜோக்கர் மேட்ச் தான் இது. நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் இந்த மேட்ச் அப்படின்ட்டு. நான் வீடியோ பார்த்துருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் நான் பார்த்துருக்கேன்ட்டு, ஓகேவா? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா லைக் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா என்னால் அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டு உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுங்கள்.